என் கூந்தலை பிடித்து இழுத்த என் கணவன் தனது பலம் முழுவதையும் வலது கையில் திரட்டி என் கன்னத்தில் ஓங்கி அறைய நான் அம்மா என்று கன்னத்தை பிடித்து கொண்டு சுவரில் சரிந்து அமர்ந்தேன். திருமணம் முடிந்த இந்த 7 மாதத்தில் அருண் முதன்முறையாக என்னை அடிக்கிறான். அழுது கொண்டதை என் தலைமுடியை இறுக்கமாக பிடித்து தூக்கி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க என்ற அருணின் கையை நான் வேகமாக தட்டிவிட்டேன். தள்ளிவிட்ட வேகத்தில் அவனது கையில் சுவரில் பட அருண் இன்னும் ஆத்திரமானான். என்னடி கை நீட்டுற என்றவன் என் 2 கன்னத்திலும் மீண்டும் மீண்டும் ஆவேசத்துடன் அறைந்தான். நான் 2 கன்னத்தையும் பிடித்தபடி, ஐயோ வேணாங்க, வலிக்குதுங்க, நான் ஒன்றும் கையை நீட்டலைங்க, தள்ளி தாங்க விட்டேன் என்று சுவரில் உடம்பை தேய்த்தபடி நகர, நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன உன் வேலைக்காரனாடி என்ற அருண் என் தொடையில் ஓங்கி உதைத்தான். இனிமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, விட்டுருங்க ப்ளீஸ், வலி தாங்க முடியல என்று நான் அழுகையுடன் கெஞ்ச அருணின் ஆவேசம் கொஞ்சம் தணிந்தது. கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு வேகமாக நகர்ந்து சூவை மாட்டிக்கொண்டு, இங்கே பாரு திவ்யா, என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை என்றவன் கைவிரலை நீட்டி எச்சரித்து விட்டு பைக்கு சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். என்னால் வலி தாங்க முடியவில்லை. வாயை நகர்த்த முடியாமல் கீழ்த்தாடை கனமாக வலித்தது. ஈறுகளில் ரத்தம் கசிந்து எச்சில் புளித்தது. தூ என்று எச்சிலை துப்பினேன். ரத்தம் கலந்து லேசான மஞ்சள் நிறத்தில் இருந்த எச்சிலை பார்த்தவுடன் என் சுய இரக்கம் உச்சத்தை தொட நான் கதறி கதறி அழ ஆரம்பித்தேன். எனக்கு விபரம் தெரிந்து யாரும் என்னை கை நீட்டி அடித்ததில்லை. 7 மாதத்துக்கு முன்பு என் வாழ்க்கையில் நுழைந்தவன் ஸ்லோபமாக அடித்து நொறுக்குகிறான். சற்றே அழுகை ஓய மணியை பார்த்தேன். 9ஐ தாண்டி விட்டது. இனிமேல் கிளம்பி அலுவலகத்திற்கு செல்ல முடியாது. மொபைல் எடுத்து அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து லீவ் சொன்னேன். ஒரு மனிதன் தன்னோடு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கும் சக மனுஷியை எப்படி அழிக்க முடியும்? வலியால் ஒருத்தி துடிக்க துடிக்க ஒருவன் அவனை மனித தன்மை இல்லாமல் அடிக்க முடியும் என்றால் அவனோடு ஏன் வாழ வேண்டும்? அருணின் முதல் அடி விழுந்த கணமே அவள் முடிவு செய்துவிட்டாள். இனிமேல் இந்த வீட்டில் இருக்கப் போவதில்லை. மொபைல் எடுத்து அம்மா நம்பருக்கு அடித்துவிட்டு சற்றென கட் செய்தேன். அம்மாவை இன்று வரையிலும் அப்பாவிடம் அவ்வப்போது அடி வாங்கி கொண்டிருப்பவள் அவளிடம் போய் இதை சொன்னால் சமாதானம்தான் செய்வாள். வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டாள். ஏற்கனவே புது அண்ணி வந்த பிறகு அம்மா அப்பாவிற்கே அங்கே கஷ்டமாக இருக்கிறது. நான் வேறு வருகிறேன் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வாள்? அதுவும் அம்மா அப்பாவிடம் வாங்கியுள்ள அடிக்கே நான் அடிபடுவதையெல்லாம் ஒரு மேட்ராகவே எடுத்துக்கொள்ள மாட்டாள். அம்மா அடி வாங்குவதே சிறு வயதிலிருந்து நான் பார்த்து வந்திருக்கிறேன். அந்த கால ஆண் ஆதிக்கத்தின் மொத்த வடிவமான அப்பா அம்மாவை அற்ப காரணங்களுக்கெல்லாம் அடிப்பார். இட்லிக்கு முடி ஒட்டியிருந்தால் அடிப்பார். சட்னி சரியாக மசியவில்லை என்றால் அடிப்பார். அப்பா அம்மாவை விட சற்று குள்ளா என்பதால் அம்மாவை குனிடி என்று கூற அம்மா குனிந்து தன் முதுகை காமிக்க நங்கு நங்குன்னு அடிப்பார். ஒரு முறை அப்பா மிகவும் உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தபோது கூட அம்மாவிடம் கிட்ட வந்து அடிய வாங்கடி என்று அழைத்து அடித்திருக்கிறார். நான் வளர்ந்து கல்லூரியில் சேர்ந்த பிறகு இது தொடர்பாக நான் அம்மாவிடம் கோபமாக பேசியிருக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்குமா அடி வாங்கிக்கிட்டே இருப்ப? எல்லாம் பழகிடுச்சு, விடுடி. அதுவும் குனியே சொல்லி அடிக்கிறாரு. நீயும் நல்லா காட்டுற. இந்த அநியாயம்லாம் உலகத்தில் எங்கேயும் நடக்காது. எவ்வளோ நாள்மா இப்படியே இருக்க போகிற? வேறு என்ன பண்ண சொல்கிற? பேசாமல் வீட்டை விட்டு வந்துருமா? நான் வேலைக்கு போய் உனக்கு சோறு போடுறேன். இது வெறும் சோறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை திவ்யா. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ரிங்கி பட்டாச்சாரியான் ஒரு பெங்காலி ரைட்டர் அடிக்கிற புருஷனோட பிள்ளைங்களுக்காக கூட சேர்ந்து வாழாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி கண்டதை படிச்சுட்டு தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியுற. இதுக்காக பொண்டானிங்க எல்லாம் கிளம்பி போகணும்னா நம்ம நாட்டில் முக்கால்வாசி மனைவிங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. புத்தகத்தில் படிக்கிற மாதிரியெல்லாம் வாழ முடியாது திவ்யா. அதெல்லாம் நீ போகிற இலக்கிய கூட்டத்தில் பேச நல்லா இருக்கும், அவ்வளோதான். மனதில் ஒரே குழப்பம். வீட்டை விட்டு சென்று விடுவது என்பதில் உறுதியோடு இருந்தேன். ஆனால் அண்ணியை நினைத்தால் வீட்டுக்கு போக தயக்கமாக இருந்தது. அங்கு அன்னையின் ராஜ்யம்தான். பேசாமல் ஏதேனும் ஹாஸ்டலுக்கு சென்று விடலாமா? தங்கை ராதிகாவிடம் பேசினால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று தோன்றியது. ராதிகாவின் அலுவலகம் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. ராதிகாவின் அலுவலகத்திற்கு எதிரே இருந்த உயர்தரமான அந்த ரெஸ்டாரண்டில் நானும் ராதிகாவும் அமர்ந்திருந்தோம்.
நான் விஷயத்தை கூறி முடித்தவுடனே ராதிகா சீர ஆரம்பித்தாள். இவங்க வீரத்தை எல்லாம் பொண்டாடி கிட்ட தான் காட்டுவானுங்க. ரோட்டில் தண்ணி அடித்து தகராறு பண்ணுறவங்கிட்ட போய் வீரத்தை காட்ட சொல்லு, பம்மிடுவானுங்க. என்ன பிரச்சனை, ஏன் அடிச்சாரு என்றாள். போன வாரம் என் நாத்தனார் மதுரையிலேருந்து ஒரு மேரேஜுக்காக இங்கே வந்திருந்தா. இவர் ஆஃபீஸ் விஷயமா நாக்பூர் போயிருந்தார். அதனால் நான் 3 நாள் லீவ் போட்டுட்டு நல்லபடியாக தான் கவனித்து அனுப்பி வச்சேன். சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி குக்கு படம் அழைச்சிட்டு போனேன். சரவணா ஸ்டோர் போய் கேட்ட ஜாமான் எல்லாம் விலையை பார்க்காம வாங்கி கொடுத்து தான் அனுப்பிச்சேன். அப்போவும் மகராசி என்னத்தை குறைய கண்டுபிடிச்சாலோ. அவர் நாக்பூரில் இருந்தப்போ ஃபோன் பண்ணி ஏதோ வத்தி வச்சுருப்பா போல். இன்றைக்கி காலையில் வந்த உடனே சண்டையை ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இவ்வளோ செஞ்சு என்ன பிரயோஜனம்? நானும் பதிலுக்கு பதில் பேசினேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கப்பவே அடிச்சிட்டாரு என்ற போது நான் அழுதுட்டேன். ஏன் அழாத, பார்க்குறாங்க பாரு என்று ராதிகா கூறியவுடன் நான் அவசரமாக கர்ச்சிவால் கண்களை துடைத்து கொண்டேன். பயங்கரமாக அடிச்சிட்டாருடே. தாடியை நகர்த்த முடியலை, மென்று சாப்பிட முடியல, தலைமுடி பிடிச்சி இழுத்ததில் தலை பயங்கரமாக வலிக்குது, சீப்பை வச்சு தலையை சரியாக கூட சீவ முடியலை என்று நான் சர்வர் வருவதை கவனித்து பீச்சை நிறுத்தினேன். சர்வர் ஆப்பிள் ஜூஸை வைத்துவிட்டு நகர்ந்தவுடன் கட்டின பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்க தெரிலனா இவங்களெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க என்றாள் ராதிகா ஆத்திரத்துடன். நான் ஒன்றும் தீவிரமான ஃபெமினிஸ்டெல்லாம் கிடையாது, கன்சர்வேட்டிவ் ஃபெமினிஸ்ட்டு தான். நான் ஒரு பொண்ணாக எனக்குரிய கடமைகளை செய்கிறேன். பதிலுக்கு நீ என்ன மதித்து நடக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். பெண்கள் பலவீனமானவங்களை உறுதிப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இதுக்கு பிறகு நான் ஏன் அவர் கூட வாழணும்? கரெக்ட், நீனும் அம்மா மாதிரி அடியை வாங்கிட்டு உட்காந்துருக்காத. இதுக்கு பிறகு அந்த ஆள் கூட வாழ்கிறத பற்றி நினைச்சாலே அருவருப்பாக இருக்குது. அதான் கிளம்பி வரலான்னு பார்க்குறேன். ஆனால் வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. அதுவும் அண்ணி வந்த அப்புறம் வீட்டில் எல்லாம் அவள் எடுக்கிற முடிவு தானே. அவள் வேற என்ன சொல்வாளோ. அண்ணா அப்படியே தான் இருக்கிறானா? பின்ன அண்ணியை பொண்ணு பார்க்க போனப்ப அவன் நமஸ்காரம் பண்ணாள். அப்போ அவங்கிட்ட விழுந்தவன் தான். கல்யாணமாகி 4 மாதம் ஆகுது, இன்னும் எந்திரிக்கலை. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே காந்த மாதிரி போய் அண்ணியோட ஒட்டிக்குவான். அவள் எங்கே போனாலும் பின்னாலேயே போவான். நாய் இருக்கிற வீட்டில் பிஸ்கட் பாக்கெட்டோ நுழைஞ்சா பிஸ்கட் கொடுக்குற வரைக்கும் அந்த நாய்க்குட்டி விடாமல் நம்ம பின்னாடியே வரும். அந்த மாதிரி சமையக்கட்டு, ரூமு, மொட்டை மாடி, அண்ணி எங்கே போனாலும் விடாமல் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி போய்கிட்டு இருப்பான். அதான் நானும் அம்மாவும் அவனுக்கு ஜிம்மின்னு நாய் பேர் வச்சுருக்கோம் என்று கூறியவுடன் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. முழுமையாக சிரிக்க முடியாமல் தாடை வலித்தது. அந்நிய ராஜ்யங்கிற பேசாமல் ஏதாச்சும் ஹாஸ்டலில் போய் தங்கிடட்டுமா? நல்ல கதை. நம்ம மேட்டர்லாம் அண்ணி நுழைஞ்சா சிண்டு அழுத்துற வேண்டாம், நீ வா. ஆனால் அம்மா தான் கண்ணை கசக்குவா. இல்லே நானும் டிவி சீரை பார்த்து தினம் அவள் கண்ணை கசக்கிட்டு தான் இருக்கிறா. நீ யோசிக்காமல் வா. இந்த மாதிரி கிளம்பி வந்தாதான் ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும். நான் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வர்றப்ப அப்படியே 7 மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன். 2 பேரும் சேர்ந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்றால் ராதிகா தீவிரமாக. வீட்டுக்கு வந்து படுத்த நான் அசையில் நன்கு தூங்கிவிட்டேன். எழுந்தபோது மணி 5. 7 மணிக்கு ராதிகா வந்து விடுவாள். விறுவிறு துணிகளை எடுத்து பேக்கில் அடுக்கி வைத்தேன். அடுக்கும் போதே திடீரென்று கண் இருண்டது. லேசாக மயக்கம் போல் வந்தது. திடீரென குமட்டி கொண்டு வர ஓடி சென்று பாத்ரூமில் வாந்தி எடுத்தேன். என்னாச்சு என்று யோசித்த எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. போன மாதம் எப்போ வந்துச்சு என்று நாட்களை எண்ணி பார்த்தேன். மை காட், இப்போது 1 வாரத்துக்கு மேல் தள்ளி போய்விட்டது. அதாக இருக்குமோ என்று ஒரு கணம் தோன்றியது. வீட்டுக்கு அருகிலே இருக்கும் டிஜிஓ டாக்டரிடம் சென்றேன். என்னை பரிசோதித்து முடித்த டாக்டர் சந்தேகமே இல்லை, ப்ரெக்னன்சி தான். ஆனாலும் நாளைக்கு காலையில் யூரின் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க என்றார். இரவு 7 மணி. காலிங் மேல் அடிக்கப்பட நான் எழுந்து சென்று கதவை திறந்தேன். வெளியே ராதிகா. இன்னும் கிளம்பலையா? அப்புறம் உன் புருஷன் வந்துட போகிறாரு. அது வந்து ராதிகா, இப்போ ஒரு புது பிரச்சனை என்று நான் விஷயத்தை கூறினேன். ராதிகாவின் முகத்தில் சற்று குழப்பம் தெரிந்தாலும் உடனே தெளிவாகி, அதுக்காக நாளைக்கு யூரின் டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்தால் தங்கிட போறியா என்றாள். அப்படின்னு இல்லை, ஆனாலும் ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும்னாலே அவ்வளோதான். இங்கேயே இருக்க போகிறேன்னு தான் அர்த்தம். ராதிகா, நாம் நினச்சபடியெல்லாம் வாழணும்னா பொண்ணாக பிறந்திருக்கக்கூடாது. எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்குடி. எதுக்கும் தைரியம் இல்லாமல் எல்லா அவமானத்தை சகிச்சுக்கிட்டு மானங்கெட்ட பொழப்புடையது என்ற என் கண்கள் கலங்கிவிட்டன. இக்கேடோ கெட்டுப்போ, என்னால் எல்லாம் இவ்வளவு அநியாயத்தை பொறுத்துக்க முடியாது. நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி என் புருஷன் அடித்தானா அடுத்த நிமிஷமே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் என்று ராதிகா கூற, நான் பதில் ஒன்று சொல்லாமல் சிரித்தேன். சற்று நாண்டு சிரித்த அம்மாவின் சிரிப்புக்கு இப்போது அர்த்தம் தெரிந்தது.
இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.